அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தோடும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் இருக்கு. அதன் பிறகு விஸ்வாசுவ ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. இது தமிழ் வருடத்தின் 39வது வருடம். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷராசிக்குள்ள நுழைய போறாரு. சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவதைத்தான் நம்ம சித்திர மாதம் அப்படின்னு சொல்லுறோம். சனி பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முற்றிலுமே முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கும்ப ராசிக்கு பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. கன்னி ராசியில கேது இருக்கிறாரு. மீன ராசியில சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் அப்படின்னு 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. புதன் கும்பராசியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறாரு. இப்படிதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே மேச ராசிக்கு 12ஆம் வீட்டுல ராகு, சுக்கிரன், புதன், சனி, சூரியன் அப்படின்னு 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதத்துல குரு பகவான் மேஷ ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் இடமும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான், இவங்க 2 பேரும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறதால நிலம் பூமி வகையில உங்களுக்கு யோகங்கள் கிடைக்க போகுது. மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்கும். தொழில் வியாபாரத்திலலாம் கூடுதல் கண்காணிப்பு, கூடுதல் உழைப்பு தேவைப்படும் உங்களுக்கு. உங்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. அதுவும் பலகீனமா இருக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சஞ்சரிக்க போறாரு. அதுவும் நீச்சமாக இருக்க போறாரு. சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேச ராசிக்கு 7.5 சனி தொடங்குது. இதுவரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்துட்டு வந்த சனி பகவான் அயன சயன போகஸ்தானம், சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் சனி பகவான். இதனால கூடுதல் செலவுகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு வரும். வழக்கத்தை விட அதிக அளவுல முயற்சி எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள்ல தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதா இருந்தாலும் அதனை செய்து முடிக்கிறதுக்கு கூடுதலான உழைப்பு, கூடுதலான அலைச்சல், கூடுதலான வேகம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். இல்லைன்னா அந்த காரியம் தடைகள்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடியவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பின்னாடி தான் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வீண் விரயங்களை தவிர்த்துக்கலாம். மேசராசிக்காரர்கள் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத அளவு கூடுதல் பணி இருக்கும் வேலையில். அதனால திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. நல்ல உணவு, ஓய்வு இதெல்லாமே முறையாக கடைபிடிக்கணும். அப்போதான் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது. யார்கிட்டையும் கடன் வாங்குறது, கொடுப்பது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், இழப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால எந்த காரியமாக இருந்தாலும் நேரடியாக நீங்களே செய்து முடிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பாம நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு நன்கு ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வராது. மேசராசிக்கு உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்ப இதுவரைக்கும் நடைபெறாத இருந்த காரியம் ஒன்று இந்த மாதத்துல நடக்கும். விரயஸ்தானத்துல பலம் பெற்று இருக்கிறதால வீண்
விரயங்கள்ல விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. மேசராசிக்காரர்கள்லாம் 7.5 சனி வரும்பொழுது மிகப்பெரிய அளவு யோசனை அப்படிங்கிறத அதிகமாக கொடுப்பாரு. இதை செஞ்சா தேவலாம், அதை செஞ்சா தேவலாம், இப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு. அப்ப வேலையில ஏதாவது மாற்றம் செய்யணும், தொழில ஏதாவது மாற்றம் செய்யணும், ஏதாவது நம்ம திருத்தணும் அப்படின்னா ரொம்ப 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 யோசிச்சு செய்யணும். ஏன்னா சனி பகவான் விரய சனியா மேசராசிக்கு வரப்போறாரு. அப்படிப்பட்ட யோசனைகளை எல்லாத்தையும் உங்க மனசுல புகுத்தி உங்களை கெட்ட வழியில பயணிக்கிறதுக்கு தூண்டுவாரு. அப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா அந்த விரயங்கள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்துலலாம் அதிக கவனத்தோடு இருக்கணும். இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகமான எண்ண அலைகள் அப்படிங்கிறது ஓடும். உங்களோட எண்ண ஓட்டத்தை தடுத்து நிறுத்துங்க. வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலலாம் இழுபறி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால இப்ப என்ன செய்துகிட்டு வரீங்களோ அதை அப்படியே செய்துகிட்டு வாங்க. விரயங்கள் அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு இருக்கும். வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கறது கொடுக்கும். முக்கியமா எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்குங்க. எந்த ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுதும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அப்புறம் தலையில துண்டை போட்டுட்டு உட்கார வேண்டாம். அதனால மேசராசிக்காரர்கள் நிதானமா முடிவெடுங்க. அப்பதான் சேஃபா இருப்பீங்க. பொறுமையா ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம். குடும்ப வாழ்க்கையில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால ஓரளவு சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சியில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும். அது சம்மந்தப்பட்ட முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஏன்னா வரன்கள் கைகூடி வருவது போல தோணும், ஆனால் கடைசியில் கை நழுவி போகும். காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சோதனை மேல் சோதனை அப்படிங்கிறது வரும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு சேர்க்கையால் காதல் உறவில் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். அப்போ பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது 2 பேருமே புரிஞ்சு கொள்வது கடினமா இருக்கும். மாணவர்களோட முயற்சி அதிகமா இருக்கணும். இந்த ஏப்ரல் மாதத்துல முன்னாடி 2 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா இப்ப 4 மணி நேரம் உட்காந்து படிங்க. அப்பதான் உங்களுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய லட்சியத்தையும் கனவுகளையும் நோக்கி என்ன விதமான முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் குடும்பம், பணம், உறவுகள், வேலை வாய்ப்பு இதில் எல்லாமே பிரச்சனைகள் நெருங்கக்கூடியது. இந்த மாதம் வேலை பளு அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சலசலப்புக்கு பஞ்சம் இருக்காது. எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. மற்றவர்களை சார்ந்து இருப்பதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்துல ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாகனங்கள்ல செல்லும் பொழுதும், 2 வீலர்ல செல்லும் பொழுதும் தலைக்கவசம் அணிந்து போங்க. கார்ல போகும்போதெல்லாம் சீட் பெல்ட் அணிந்து போறது நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப விபத்து அதிகமா ஏற்படலாம். அப்படிங்கறதால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கலாம். மேசராசிக்காரர்கள் இதிலெல்லாம் கவனமா இருக்கணும். அலட்சியம் அப்படிங்கிறது வேண்டாம். மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் செஞ்சரிக்கிறாரு. அவர் வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறது நல்லது தான் அப்படின்னாலும் கலகலப்பான சூழல் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள இருக்கும். காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. அதே மாதிரி தினந்தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்கினாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மேசராசிக்கு.